செந்தில் பாலாஜி கேஸ் 27ஆம் தேதி இடி வச்ச கோரிக்கை அப்படியே கேட்டு ஐகோர்ட் நீதிபதி புது உத்தரவு. அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தது உயர்நீதிமன்றம். அமலாக்கத்துறை வழக்கறிஞரின் கோரிக்கையை ஏற்று விசாரணையை தள்ளி வைத்தனர் நீதிபதிகள். பதில் வாதத்திற்கு அவகாசம் அளிக்க அமலாக்கத்துறையினர் வழக்கறிஞர் துஷார் மேத்தா கூறியிருந்தார். செந்தில் பாலாஜி ஆட்கொணர்வு மனு மீது உயர்நீதிமன்றத்தில் காரசாரமாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அமலாக்கப் பிரிவின் பதில் வாதத்திற்காக வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்று துஷார் மேத்தா முன்னதாக கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கோரிக்கையை ஏற்று செந்தில் பாலாஜி வழக்கை உயர்நீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கு வரும் 27ஆம் தேதி விசாரிக்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் கூறி இருக்கிறது. அமலாக்கத்துறையினர் வழக்கின் செந்தில் பாலாஜி 27ஆம் தேதி இடி கோரிக்கையை அப்படியே கேட்டு நீதிபதி புது உத்தரவு கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜியோட இந்த வழக்கு பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. அவருக்கு உடல்நிலையும் சரியில்லை. இதனால் பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி இந்த கேஸை பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டர்ன் எடுக்கலாம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுருக்கோம். அவர் பார்த்திங்கன்னா விசாரணைகள் எதுவும் செய்யக்கூடாது. அவர் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சைகள் பண்ணியிருக்கிறதுனால உடலில் முடியாத நிலை இருக்கும் அவருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது யாரும். அதே மாதிரி அமலாக்கத்துறையினரும் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. அவர்களுக்கு பார்த்திங்கன்னா உதவிகரமாக தான் இருக்கணுமே ஒழிய மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு தொந்தரவுகள் எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இடிக்கு வச்சுருக்காங்க ஒரு கோரிக்கையை. இதனால் விசாரணை பார்த்திங்கன்னா 15 நாட்களில் முடியணும். ஆனால் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறதுனால அமலாக்கத்துறையினர் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேள்விகள் எழுந்திருக்குங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. செந்தில் பாலாஜி கேஸில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.